தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் 6 தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் தமிழன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் எல்லைக்குட்பட்ட செஞ்சி நகர் பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று சிறுமி 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி அந்த வழி அருகே நடந்து செல்லும் பொழுது பின்னால் நோட்டமிட்டு சென்ற நபர் ஒருவர் அந்த சிறுமியை வாயை மூடி அருகே உள்ள மாந்தோப்பில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வழக்கானது பதிவாகிறது. கடந்த சனிக்கிழமை அந்த சிறுமி அதை தொடர்ந்து அவர்கள் வீட்டிற்கு போய் சென்று தனது பாட்டியிடம் சொன்ன பொழுது பாட்டி உடனடியாக அழைத்து சென்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அந்த சிறுமியை நலம் விசாரித்த போது சிறுமி நலமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று 6 தனிப்படையானது போலீசானது அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த சிறுமி கடத்தப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சி வெளியாகியும் இதுவரை காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்யாமல் உள்ளதாக சிறுமியின் பெற்றோர்கள் ஒரு வேதனையானது தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலிருந்து 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்களிலும் அதே போல பேருந்து நிலையிலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், இந்த அதிர்ச்சி சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் எல்லைக்குட்பட்ட செஞ்சி நகர் பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று சிறுமி 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி அந்த வழி அருகே நடந்து செல்லும் பொழுது பின்னால் நோட்டமிட்டு சென்ற நபர் ஒருவர் அந்த சிறுமியை வாயை மூடி அருகே உள்ள மாந்தோப்பில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக வழக்கானது பதிவாகிறது. கடந்த சனிக்கிழமை அந்த சிறுமி அதை தொடர்ந்து அவர்கள் வீட்டிற்கு போய் சென்று தனது பாட்டியிடம் சொன்ன பொழுது பாட்டி உடனடியாக அழைத்து சென்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அந்த சிறுமியை நலம் விசாரித்த போது சிறுமி நலமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று 6 தனிப்படையானது போலீசானது அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த சிறுமி கடத்தப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சி வெளியாகியும் இதுவரை காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்யாமல் உள்ளதாக சிறுமியின் பெற்றோர்கள் ஒரு வேதனையானது தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலிருந்து 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்களிலும் அதே போல பேருந்து நிலையிலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், இந்த அதிர்ச்சி சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.